வணக்கம் கீக்ஸ். வணக்கம். லைட்டை போட்டு காட்டுங்க. ஐயோ, அதுக்கு வந்து ஏதோ பார்ட்டி ட்ரிக்கு, பார்ட்டி மோடுலாம் இருக்குங்க. ஏங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டா உள்ள போய் நான் தேட வேணாமாங்க? எனக்கு லைட் வேணும், எனக்கு லைட் வேணும் நினைச்சேங்க. இதுதான் வந்து பார்ட்டி மோட் ஆன் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, போடு. பெல் அடிக்குது. மீட்டியாரு பிரீத்து எப்படி ஒயிட் தான், ஆனா கிளிஃப் லைட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில மக்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு காமிங்க. இது வந்து ஒரு கேமிங் ஃபோன். இன்னைக்கு நம்ம 20,000 பட்ஜெட்டுக்குள்ள under 20,000க்கு கேமிங் ட்ரிகர்ஸ் உங்க ஃபோன்ல இருக்கா? இதுல இருந்து இருக்கு. எந்த ஃபோன்லயுமே இல்லைங்க, இதுல இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் செல்லிங், சத்தியமா சொல்றேன். GT30 Pro வந்து under 25Kல வந்து கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மைக் டிராப் நாங்கள் வந்து அதே கேமிங் ட்ரிகர்ஸ் வந்து நாங்கள் under 20,000K கொடுக்குறோம். இது எப்படி பாசிபிள்னா, கேமரா ஸ்லைட்டாக கொஞ்சம் 64 MB கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதே டிஸ்பிளே அதே தான் வச்சுருக்காங்க, பேட்டரியும் அதே தான் வச்சுருக்காங்க. ப்ராசர் வந்து 8350லேருந்து 7400 மூவ் ஆகிட்டு. அதனால வந்து பாசிபிள். காஸ்ட் கட்டிங். அப்புறம் 128 GB தான் வந்து ஸ்டார்டிங்கு. ஆமாம். ஸோ 256 GB எக்ஸ்ட்ரா காஸ்ட். அப்புறம் UFS 2.2 2.2 4.0லேருந்து 2.2. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுங்க. ஏன்னா நான் GT30 Pro யூஸ் பண்ணி முடிச்சுட்டு GT30 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். GT கேமிங் ட்ரிகர்ஸ் 1.5K 144Hz AMOLED டிஸ்பிளே. ட்ரூலி கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்கடா, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. வாரண்டி ஒன்லி இந்தியா, மேட் இன் இந்தியா. போடு. 144Hz இன்ஃபினிக்ஸ் AI பில்டினாக இருக்குது. க்ளீன் XOS 15, Android 15 பேஸ். குட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், குட். சைபர் மெக்கா 2.0 மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ். ஸோ இதில் GT30 Proல வந்து கலர் RGB லைட்ஸ் இருக்கும். கரெக்ட். அதில் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒயிட் லைட் தான் நம்ம வச்சிருந்தது தான் வந்து RGB லைட்ஸ். அப்புறம் கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்கு, ஷோல்டர் பட்டன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கான்சோல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ். சோனி கேமரா 4K வீடியோ ரெக்கார்டிங். சோனி சென்சார். சோனி எப்படி கேபிட்டல்ல போட்டுருக்காங்க பாத்தீங்களா? எப்படியாவது வித்துடலாம்னு பாக்குறாங்க. அந்த 5500 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங் இருக்கு. இந்த 8GB போட்டு 16GB அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸ்டார போர்டு, 128 GB பிக் ஸ்டோரேஜ், டுவல் ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ. ஆனா 3.5mm ஜாக் கிடையாது. அதுதான் MRP வந்து 25,000 போட்டுருக்காங்க. ஆனா விக்கிறது பாத்தீங்கன்னா 19,500 பேங்க் ஆஃபர் ஏதாவது இருக்கும். ஓகே. ஸ்டார்டிங்ல வந்து 18,000 ரூபாய் கிடைச்சதுல இது இந்த போனு ஆஃபர்ல இருந்து. ஏங்க இந்த கலர் சூப்பரா இருக்குங்க. இந்த கலர் நமக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த டார்க் கிரீன் இல்ல பின்னாடி போட்டுருக்கோம்ல, அந்த கலர் சூப்பரா இருக்கு. டிராகன், கிரீன் டிராகன். ஸோ பாக்ஸில் வந்து ஒரு 45 வாட் ஸ்டாண்டர்டாக அப்படி வச்சுருக்காங்க. ஓகே. அப்புறம் கேஸ். ஆமாம், அந்த கேஸ்ல ஏதோ ரெயின்போ எஃபெக்ட்லாம் வருது, இதுவாகுது. அந்த கேஸ் சூப்பரா இருந்தது. GT30 Proக்கு ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்க, டென்ஷன் ஆயிட்டேன் நான். செமையா இருந்தது. இந்த கேஸ் வந்து என்ன ரெயின்போ எஃபெக்ட்லாம் வருதுங்க, லைட் எல்லாம் போட்டா. காஸ்ட் கட்டிங். எஸ், காஸ்ட் கட்டிங். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். எஸ், இந்த ஸ்கேனர் கொஞ்சம் ஸ்லோ தாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே இல்லையா? ஐ கேர் இவங்க எப்பயுமே வந்து ஐ கேர் ஸ்லீப் எய்ட் மோட் இந்த மாதிரிலாம். ஆமாம். ஒரிஜினல் கலர் தான் பிடிக்கும் பரத்துக்கு. எப்பயுமே பிரைட் கலர்லாம் பிடிக்காது. ஆமாங்க, பிரைட் கலர்லாம் போட்டால் எனக்கு வந்து சாம்சங்கோட பழைய டச் விஸ் UI மாதிரி இருக்குங்க. ஸோ ஆட்டோ ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 144 Hz வரைக்கும் போகும். ஆனால் எல்லா ஆப்ஸ்லையும் போகாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் அதனால வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா பேட்டரி லைஃப் பற்றி சொல்லும் போது நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு. ஓகே, 144 Hz பேனலுங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. GT ட்ரிகர்ஸ், அதுவும் AMOLED வேறு. இந்த ப்ரைஸில் அதெல்லாம் சம்மதம் இல்லை இப்போலாம். ஸோ GT ட்ரிகர்ஸ் நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஆமாங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ் காமிங்க சைடில். லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து சூப்பராக லாங் ப்ரெஸ் பண்ணால் ஏதாவது எனேபிள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், லாங் ப்ரெஸ் ஒன் அந்த ஃபீல் பாருங்களேன். அந்த ஹாப்டிக்ஸ் எப்படி இருக்குது, அந்த ட்ரிகர் டச் பண்ணும்போது ஒரு ஹாப்டிக் வருது பாருங்கள், செம்மையா இருக்கு அந்த ஹாப்டிக். ஆனா இருக்கா இல்லையா ட்ரிகர்? ஆனா இருக்குங்க. சேஞ்ச் பண்ணலாம். பிரஸ் போத் பட்டன்ஸ் டு எனேபிள். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, இது போடுங்களேன். இப்போ லாங் பிரஸ் போத் வந்துச்சு பாத்தீங்களா அனிமேஷன். அதுதாங்க BGM ஓபன் ஆயிடுச்சு. ஆமா. சோ இப்போ ட்ரிகர் எனேபிள் ஆயிடுச்சா? இப்போ தட்டி பாருங்க ட்ரிகர். பின்னாடி லைட்டும் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. கேமிங் ஏத்த மாதிரி. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி வரும். சோ இந்த செம்மையா இருக்குல்ல இந்த ஃபீல். சோ நீங்க எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து ட்ரிகர் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணதே கிடையாது. ROG ஃபோன் நான் பார்த்துருக்கேனே தவிர ட்ரிகர் வச்சு நான் ஃபோன் வந்து இதோ இங்கே மேப்பிங் இருக்கு வந்துச்சு. ஆமாம்,
லெஃப்ட் ரைட் மேப்பிங் அது உள்ளே போய் அது உள்ளே போய் மாற்றலாம். இங்கேயே இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் சைட் பார் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு சைட் பார், கேமிங்க்குனே ஒரு சைட் பார் வச்சுருக்கான். அதில் வந்து உங்களுக்கு இந்த CPU GPU பர்ஃபார்மன்ஸு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோன்னா அது ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். என்னங்க டிம் ஆயிடுச்சு? இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன் டிஸ்பிளேல எப்போ இது வந்து அந்த டிம் ஆகுதுன்னே தெரியவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்ணாப்புனா டிம் ஆயிடுது, அப்புறம் திருப்பி நம்ம ஏத்திட்டு வர வேண்டியது. இது சென்சார் இருக்கு. இந்த சென்சார், அந்த ஆம்பியன்ட் லைட் சென்சார் அவன் வந்து சாஃப்ட்வேர்ல வச்சிருக்கான், ஹார்ட்வேர் கிடையாது. ஆமா, இப்போ எல்லாம் அதான் நிறைய பேர் அதான் வச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப நேரம் ரிகவர் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்டா ரிகவர் ஆகாம ரொம்ப நேரம் எடுக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஆட் காம்போன்னு கொடுத்து என்னெல்லாம் பண்ண சொல்றான் பாருங்க, இதெல்லாம் பண்ண சொல்றான். ஸோ இதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. நாங்கெல்லாம் எல்லாம் டிஃபால்ட்டா கேமர்ஸ் தாங்க. எஸ், நான் வந்து சும்மா விளையாடி பார்க்கறதுக்காக பார்த்தேன். 90 FPS வருதான்னு பார்த்தேன் ஜி. அதுல வந்து 120 FPS அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. 120 FPS 40 FPS தான் வந்தது மீடியம் கிராஃபிக்ஸ்ல. ஓகேவா? டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படின்னு காமிங்க. எனக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து சூப்பர் டிஸ்ப்ளே, யூடியூப் சூப்பர் பேனல். என்ன கேட்டா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? அதே பேனல் தான், HDR வருது பார்த்தீங்கன்னா. நல்லாவே பிரைட்னஸும் தெரியுது எனக்கு. 500 nit ஸ்பீட் பிரைட்னஸ் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். if I'm not wrong. அதுக்கு மேலே இருக்கு. ஓ கரெக்ட், 4500 4500 கரெக்ட். இது AMOLEDல, அதனால வேற லெவல்ல இருக்கு அந்த விஷயத்துல. ஏன்னா கேமிங்னால வந்து ஃபிளாட் ஸ்கிரீன் கொடுத்துருக்கான். ஃபிளாட் ஸ்கிரீன் நல்லா தான் இருக்கு, கவர் ஸ்கிரீன் நல்லா இருக்கு எனக்கு. ஆனால் இந்த பில்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இல்லைங்க. சரி, ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு, சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டியும். பில்ட் குவாலிட்டி வந்து எனக்கு ஒரு மாதிரி சீப்பாக தான் இருக்குது, அவ்வளோ ஹை குவாலிட்டியாக இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ஓகே, ஆனால் நல்லாவே இருக்கு. கிளியர் ஆடியோ. அவன் ஹைரஸ்ன்னு போட்டிருந்தான்ல, அது உண்மைதான். ஸ்பீக்கர்லேயே நல்லா தான் இருக்குது. 200% 300%லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதை பற்றிலாம் நாங்கள் மதிக்கிறதே இல்லைங்க. நல்லா இருக்கு. ஸோ ஆடியோ சூப்பர். மல்டிமீடியா லெவலில் எனக்கு வந்து ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஜென்ரல் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? லாகிங் ஏதாவது போன இதை கம்பேர் பண்ணும்போது 8350 கம்பேர் பண்ணும்போது லேகுன்றதை விட லேட்டன்சி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு இதுக்கும் மூவிங்க்கும் ஒவ்வொரு விண்டோக்கும் மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. இதில் இதுவே ஸ்பீடு கம்மியாக இருக்குன்றேன். இது உங்களுக்கு ஸ்மூத்தாக தானே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, இப்போ இதை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அதில் இன்னும் ஸ்மூத்தராக இருக்கும். ஆனால் இதுவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதில் அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ நெக்லிஜிபிளாக தான் இருக்குது அதில் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸு நார்மலாக பார்த்தா. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரேமை லோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆப்பெல்லாம் லோட் பண்ணிட்டு ஓட்டினீங்க அப்படின்னா லேக் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹெவி யூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு வந்து 8350 அல்ட்ராவா. இப்போ ஹீட்டிங்கு அதில் ஹீட்டிங் இருந்துச்சு, இதில் அவ்வளோவா ஹீட்டிங்லாம் இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இருந்தது, அது வார்ம் ஆச்சு, அவ்வளோதான். எல்லா ஃபோனும் வார்ம் ஆகிற மாதிரி இதுவும் வார்ம் ஆச்சு. மற்றபடி எனக்கு ஹீட்டிங் ஐயோ ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஐஃபோன் அளவு கூட சூடாகலை. ஸோ அந்த விதத்தில் நல்லா தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். கேமரா எப்படி இருக்குது? கேமராவில் தாங்க இவன் வந்து ஒரு காம்ப்ரமைஸை பண்ணிட்டான். ஸோ 108 MPலேருந்து வந்து 64 MB ஆகிட்டான். ஆமாம், வைடு அதே தான், அல்ட்ரா வைடு அதே தான், அல்ட்ரா வைடு அதே. மெயின் கேமரா மட்டும் மாற்றி வச்சிருக்கான். மெயின் கேமரா மட்டும் மாற்றிருக்கான். இது வந்து ஒரு பெரிய டவுன் கிரேடாக தான் நான் பார்க்குறேன். 15x வரைக்கும் இருக்குது. காஸ்ட் கட்டிங்க்கு தேவையான ஒரு டவுன் கிரேடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது 64 MPன்றது ஒரு டுபாக்கூர் 64 MP தான். இந்த லாவா ஃபோன்ஸ்லாம் வரும் தெரியுமா, அதே தான் லாவாவும் சொல்லுவான். பார்த்துருக்கீங்கல்ல, லாவாவில் சூப்பர் சோனி சென்சார் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னுவான். அது போய் எடுத்து கேவலமாக இருக்கும். சூப்பர் மேக்ரோவா? இது என்ன சூப்பர் மேக்ரோ இருக்குது இதில்? எப்படி? அதுதான் 8 மெகாபிக்சலில் இருக்குது. ஓ, அல்ட்ரா வைடில் மேக்ரோ. ஆமாம், இன்னும் பிளர். அது 10 சென்டிமீட்டர். அது சூப்பர் மேக்ரோலாம் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள். அது வந்து 10 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் 2xல வந்து காமிக்கணும் கஷ்டப்பட்டு. மேக்ரோலாம் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், இப்போ சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. அதில் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்களேன், சும்மா நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணுங்களேன். ஓகேவா? இது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபோட்டோ? ஓகேவா? இதுக்கு அடுத்த ஃபோட்டோ போடுங்க. நெக்ஸ்ட் இதுதாங்க நார்மலாக எடுக்குது, இப்படி தான் எடுக்குது இது ஃபோட்டோ. நான் வந்து எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கட்டும். ஏன்னா அந்த ஸ்கையில் அந்த க்ளவுட்ஸ் தான் எனக்கு மெயினாக தெரியணும். வண்டிலாம் எனக்கு தெரிய வேணாம், க்ளவுட்ஸ் தான் தெரியணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. இது ஃபோட்டோ இதில் பார்க்க சூப்பராக இருக்குல்ல, ஆனால் இப்போ 100% ஜூம் போட்டு காமிங்க இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன்ல. நான் சாஃப்டாக இருக்குது,
ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுமே. ஆமாம், இதில் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா பேனல் நல்ல பேனல், டீட்டெயில் இல்லை. இந்த ஃபோன் கூட வேறு மாதிரி காட்டும், நல்லா காட்டிடும். கரெக்டு. ஐஃபோனே வந்து நல்லா காமிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போது லூஸு மாதிரி. ஸோ இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, சாஃப்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K ரெக்கார்டிங் இருக்குது. 4K 30 FPS. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து கேமரா வேற லெவல் கேமரா, அதே கேமரா தான், அதே ப்ரோல இருந்தால் அதே 13 MP தான். எஸ், அதுலேயும் 4K இருக்குது. அதுலேயும் 4K இருக்குது, வேற லெவல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. போர்ட்ரேட் மோடும் சூப்பர், இதுலேயும் பொக்கே இருக்குது. HDR 30 FPS ல வந்து ஆமா இருக்கு. சினிமாட்டிக் மோட், போர்ட்ரேட் வீடியோ இருக்கு. ஃப்ரண்ட்லயும் போர்ட்ரேட் வீடியோ பிக்சலால கொடுக்க முடியல. இன்ஃபினிக்ஸ் கொடுக்குறான் 20,000 ரூபாய்க்கு செம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. வீடியோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது, ஆனால் ஃபோட்டோவுக்கு தரமான சம்பவம். சூப்பர் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ டூவல் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாங்க, இதுக்கும் ஒரு சாம்பிள் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 1080p 30 FPS வந்து ரெக்கார்ட் ஆகுது. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே தெரியும், பேக் வந்து இங்கே தெரியும். ஆமாம், இப்படி வந்து டூவல் வீடியோ. அப்புறம் அந்த ஸ்கை ஷாப்னு ஒன்று இருக்கும், அது ஒரு அந்த ஏஐ ஃபீச்சர் மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் இவன் வந்து ஏஐயில் வந்து அவுட் பெயிண்டிங்னு ஒரு ஃபீச்சரும் தரான். நீங்கள் ஏஐ எடிட்டிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்கை ஷாப்பில் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஷாமியில் இருந்த மாதிரி எடிட்டர்லாம் வந்து இருக்கு. ஆமாம், இந்த ஏஐ ஸ்டூடியோ வந்து உண்மையிலேயே வந்து நார்மல் எடிட்டரு. ஆமாம், இது வந்து ஏஐ ஷார்ப்னஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், ஏஐ எக்ஸ்டெண்டர் இருக்குது, ஏஐ எரேசர். ஆமாம் ஆமாம். ஸோ எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாவது ஒர்க் ஆகுது, அப்படி தான் இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பர்லாம் இல்லை, ஆனால் இருக்குது. ஒரு 20,000 ரூபா ஃபோனில் உங்களுக்கு கூகுள் கொடுக்குற அளவுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆக்சுவலாக 4 lakhs ஏஐன்னு சொல்லிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும், பார்த்துருக்கீங்கல்ல? தெரியும். அதனால் இது வந்து iOS டெக்னாலஜியும் இருக்குல்ல இது. I'm sorry, I don't understand. Can you please rephrase your question? Sure. Can you tell me what all you can do? I am your smart assistant Forax. With just one sentence, I can help you quickly and conveniently control your phone, such as making calls, setting alarms, and adjusting volume. Forax has been connected to the big model, supporting smart Q&A and text creation. அது பிக் மாடலுங்க, பெரிய மாடல். தெரியாதா உங்களுக்கு? சொல்ல மாட்டோம் நாங்கள் என்னன்னா. சரி, உனக்கு தமிழ் தெரியுமா? சூப்பராக வந்துச்சுல்ல? Vanakkam sorry. Inaku Tamil Konjam Theriyam. Ena help Panna. ஏன்னா ஹெல்ப் ஆனால் நம்ம எலிஸ் செத்து போச்சுன்னு சொல்கிறியே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் பாவம் அதை உட்காந்து ரேக்லாம் பண்ண வேணாம் நம்ம. பட் ஏஐலாம் உங்களுக்கு 20,000 ரூபா ஃபோனுக்குள்ள இவ்வளோ ஏஐலாம் அநியாயம் இல்லை, சூப்பரில். என்ன சொல்றது, எல்லாத்துலேயும் அந்த உங்களோட லோ அண்ட் இந்த 50S 50X எல்லாத்துலேயும் இந்த 10,000 ஃபோனில் கூட இருக்கு, 12,000 ரூபா ஃபோனு அந்த எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த இது லோ அண்ட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாட் சீரீஸ்லேயும் இருக்குது. சாஃப்ட்வேர் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வெல் ஆப்டிமைஸ்டு சாஃப்ட்வேர். 7400 என்னதான் லேகுன்னு சொல்ல முடியல என்னால், அது ஸ்லோவாக இருக்குது. லேகுன்னு சொல்ல முடியல, சத்தியமாக ஸ்லோவாக இருக்குது. ஆனால் லேக் ஆக மாட்டேங்குது, அப்படியே அப்படிலாம் இல்லை, ஓவராலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இல்லை இப்போ இந்த டெக்னோ போவால் கூட 6400 எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்குது.
UFS 2.2 வந்து 4.0 இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மற்ற ஏதாவது ஃபாஸ்ட்டான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8350 யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணதுனால எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட லோ அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6400ல நீங்கள் ஈஸியாக லேக் பார்க்கலாம். 6400லேருந்து நீங்கள் 7300 இல்லை 8350 இதில் அவ்வளோ லேக்லாம் வந்து லேக்லாம் இல்லை, டிலே மட்டும் கொஞ்சம். அது மட்டும் தான் நான் பெர்ஃபார்மன்ஸில் சொல்லுவேன். பேட்டரி லைஃப் பேட்டரி லைஃப் வந்து அதுலேருந்து அதே 5500 mAh தான் இருக்குது, அதே 45 வாட் சார்ஜிங் தான். ஆனால் பேட்டரி லைஃப் எனக்கு என்னவோ அந்த ஃபோனில் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது இதை விட. இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் பை டைமில் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. ஏன்னா 8350ல மேபி ஸ்டாண்ட் பை டைம் அதிகமாக இருந்தது, டிஸ்பிளே டைமும் இதுவும் சேமாக தான் இருந்தது எனக்கு ஜென்ரலாக. இன்ஃபேக்ட் அதை விட நான் அதிகமாக இதில் கேமரா யூஸ் பண்ணேன். ஓகேவா? பட் அஃப்கோர்ஸ் நம்ம எவ்ரிடே கேமரா யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து பேட்டரி சார்ட்ஸ்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன் ரிவ்யூவில், நீங்கள் அதெல்லாம் போடுங்க. அதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நல்ல ஆவரேஜ்லேயே உங்களுக்கு வந்து வருது. ஸ்க்ரீன் ஆன் டைம் 5 hours அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் அதை விட பெட்டராக இருந்தது எனக்கு GT30 Pro அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் பேட்டரி. சரி, ஓகே. ஓவராலாக கேமிங் ஃபோன் அப்படின்னு வாங்குறவங்களுக்கு 20,000 கீழே இது கன்சிடர் பண்ணலாமா? 100%ங்க. 100% கேமிங் தான் முக்கியம், கேமரா அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, கேமிங்கில் உங்களுக்கு விஷுவல் குவாலிட்டி முக்கியம் இல்லை அப்படின்றத நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு விஷுவல் குவாலிட்டி முக்கியம்னா நீங்கள் வந்து 8 Elite தான் போகணும். 13S இல்லை 20,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு. 20,000 தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இது வாங்கலாம். ஏன்னா கேமிங் ட்ரிகர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட் வந்து கிடைக்குது, நல்லா சூப்பராக ஜாலியாக கேம் ஆடுறதுக்கு. எனக்கே BGMI வந்து நல்லா இருந்தது ட்ரிகர்ஸோட ஆட. ஆமாம் சூப்பராக இருக்குது, இது ட்ரிகர்ஸோட ஆடலாமே. நான் எய்ம் பண்ணுறதுக்கு வந்து L1, அப்புறம் ஷூட் பண்ணுறதுக்கு R1. ஸோ நான் ஸ்க்ரீனில் எதுவுமே பண்ணுவேனா இல்லை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் உட்காந்து எய்ம் பண்ணி டேப் பண்ணோம், அப்போ ஸ்க்ரீன் மறையுது, அப்போ என்னால் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்போ கேமர்ஸ்க்கு ட்ரிகர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்படியே போட்டாங்க கரெக்டாக. ஸோ அதுபடி அவங்க மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி அது வேலை செய்யுதா அப்படின்னா 100% வேலை செய்யுது. இதுதான் நமக்கு தேவையாக இருக்குது. கரெக்டாக? இப்போ ஸ்லிம்மாக இருக்கா அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்குது, அதான் அவங்க மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். அவ்வளோதான். ஆனால் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் இதில் உட்காந்து கேம்லாம் ஆட முடியாது, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கேம் ஆட முடியும். ஸோ IR பிளாஸ்டர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. X-Boost இருக்குங்க. இருக்குல்ல, NFC இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் NFC-யும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் NFC அதில் தான் இருக்குது. இதில் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க காஸ்ட் கட்டிங்க்கு. சரி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா ப்ரோஸ் ஒரு 2-3 ப்ரோஸ் கான்ஸ். ப்ரோஸ் வந்து கேமிங்க்கு ட்ரிகர் இருக்குது, அப்புறம் டிஸ்பிளே செம்ம, மல்டிமீடியாவுக்கு ஆடியோ சூப்பரு, வீடியோ சூப்பரு, கேமராவில் கான்ஸை போட்டுக்கோங்க. கான்ஸில் ஃபஸ்ட்டு கான் வந்து கேமரா தான். ப்ரோஸில் பெஸ்ட்டு ப்ரோ வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக், ஹம்மிங் பேர்ட் இன்ஜின், அதே ஹம்மிங் பேர்ட் இன்ஜின் அந்த உள்ள அந்த இது போனாலே சூப்பராக இருக்கும். அந்த டெமோ பண்ணிங்கன்னா கிட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்டிக் சூப்பர் ஹாப்டிக்கு. எனக்கு வந்து கேமிங்க்கும் சூப்பராக இருந்தது, டைப்பிங்க்கும் சூப்பராக இருந்தது. அப்புறம் அது வந்து டெஃபினட்டாக பிக் ப்ரோ. கானில் வந்து கேமரா, அப்புறம் கொஞ்சம் பேட்ரி பற்றி எனக்கு வந்து ஷூராக தெரியல, அதை நான் சொல்லுவேன். கான்ஸில் அது என்னை விட ஹெவி யூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு செட் ஆகாது. பட் இதில் பாஸ் த்ரூலாம் இருக்குது, தெரியும், அதெல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இதில் கனெக்ட் பண்ணி கேம் ஆடும்போது டேரெக்டாக இதுலேருந்து, ஆனால் அவ்வளோலாம் நான் சார்ஜர்லேருந்தே வந்து எடுத்துக்கோ. அவ்வளோலாம் கேம் ஆடாதீங்க ஃபோனில், வேஸ்ட்டுங்க, பிசியில் ஆடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்த்தா கானில் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்புறம் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் கான் தான். எனக்கு 83 அந்த GT30 ப்ரோவா அதுவே கொஞ்சம் பெட்டர் அதுவே எனக்கு பில்ட் குவாலிட்டி அவ்வளோ பிடிக்கல. பட் இது அதை விட சீப்பராக தான் இருக்குது. அந்த ஃபீல்லாம் ஒரு ப்ரீமியமாக இல்லை, உங்களுக்கு வாங்கின உடனே அந்த ப்ரீமியம் ஃபீல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அது ஒரு கான் மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் செம்ம ப்ரீமியம். ஸோ ஓகே, இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் இது கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒருத்தர் சொல்லியிருந்தார் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. GT30 30 ப்ரோ? GT30 ப்ரோ சொல்லி 30 ப்ரோ தான் சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் 30 ப்ரோ சூப்பராக இருக்குது. 30 ப்ரோ செம்மையாக இருக்குது. ஏன்னா GT30 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா GT30 வந்து இப்போ 1 மாதம் தான் ஆச்சு. ப்ரோ வந்து இந்த க்ரீன் டிராகன் சூப்பராக இருக்குங்க, கலர் வாங்கினா அதை வாங்குங்க, இது ஒரு மாதிரி இருக்குது இந்த கலர். ஸோ இப்போ லான்ச் ஆஃபரில் வந்து இன்னும் வெப்சைட்டில் அவங்க இன்ஃபினிக்ஸ் மொபைல்ஸ் வெப்சைட்டில் ட்ரிகர்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறோம், கூலிங் ஃபேன் கொடுக்குறோம். இல்லை அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. 2000 ரூபாய் 2500 GT30 ப்ரோவில் வந்து கேமிங் ஆடினா கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நபர் சொன்னார், அவர் யூஸ் பண்ணிட்டு சொன்னார், சூப்பர். ஸோ இதாங்க GT30
ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன் மற்றும் பரத்வாஜ். நன்றி, வணக்கம், குட் பை.